பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பராம் ஆரேலோர் எம்பாவாய். என்னுடைய இனிமையான தோழியே, ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும் பொழுது ஜோதி வடிவான நம்முடைய சிவபெருமான் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாயே. ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகின்றாயே. உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீச்சி இது என்ன பேச்சு, ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர்கள், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர காத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன். அவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்து கொள்வாயாக என்கிறாள். இந்த இரண்டாம் பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமான் நம் மீது கொண்ட அன்பினால் நம்மை தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறாராம். நாம் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்லவா மாணிக்கவாசக பெருமான் நமக்காக கூறுகின்ற அறிவுரை. இந்த இரண்டாம் பாடலின் எவ்வளவு அருமையாக அவர் நமக்கு உபாயம் கூறுகிறார் சிவபெருமானை நினைக்க. ஓம் நமச்சிவாய.